Hi guys, welcome to KDM Film. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ராயனோட மூவி டிஸ்கஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ராயன் மூவில வந்து நிறைய இடத்துல வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் வருது. ஒரு இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏன் இந்த நல்லா இருக்குது நல்லா இல்லை அண்ட் எங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அதெல்லாம் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கெஞ்சி கேட்டேன் சார். டீனாவோட டைரக்ஷன் தீனா தனுஷ் அப்படிதான் வந்து இப்போ வந்து விங்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க. அதனால வந்து டீனா தனுஷ் வந்து எப்படி வந்து டைரக்ஷன் பண்ணிட்டாங்க. தனுஷ் வந்து முதல்ல வந்து பவர் பாயிண்ட் டைரக்ஷனும் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு டைரக்ஷன் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஏதோ லைட்டாக சொதப்பின மாதிரி. எனக்கு எப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஃபுல் படத்தை வந்து நான் வந்து ஒரு 3 ஆஃபாக பிரிச்சுக்கிட்டேன். எல்லாரும் 2 ஆஃபாக தான் பிரிச்சுக்குவாங்க. நான் ஒரு 3 ஆஃபாக பிரிச்சுட்டேன். 3 ஆஃபாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து அதை உள்ளே கொண்டுட்டு போய் அந்த ஃபேமிலியை லைட்டாக அப்படியே சொல்லி என்னை உட்கார வச்சுட்டாங்க. அண்ட் இடையில அந்த கொஞ்ச நேரம் கேப் விட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரி லேக்கான மாதிரி தான் லைட்டாக இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் லைட்டாக எதுக்கு தேவையில்லாத மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இன்டர்வலில் மறுபடியும் கிராப் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் லைட்டாக விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் அது கூட செகண்ட் ஹாஃப் கூட பெருசாக எனக்கு ஒன்றும் மிஸ்டேக்காக தெரியல, எல்லாம் நல்லா இருந்துச்சு ஓவராலாக. அண்ட் டேரக்ஷன் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் 2-3 இதில் மிஸ்டேக் விட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? ஒரு மிஸ்டேக் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. டேரக்ஷன் வைஸ் எல்லாமே வேற லெவல் டேரக்ஷன். அவரே ஹீரோவாக இருக்கனால பாதி வெயிட் அவர் வச்சுக்கிட்டாரு. தம்பியில கொண்டு வந்து பின்னாடி குரூப்ல சண்டை போட விட்டு இவரு நல்லா ஆமா, இன்டர்வியூல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா வந்துட்டு தனுஷ் ஃபைட் பண்ணுறாப்புல நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்துட்டு சரி தனுஷ் மட்டும் தான் வருவார் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா வந்துட்டு என்னடா 3 பேர் வரீங்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி இதுதாங்க டேரக்ஷனு. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவர் ஒன்று கொடுத்து விஜயகாந்த் படம் மாதிரி சண்டை கத்தி இப்படியே குத்தி இருப்பாங்க, அதை ரத்தம் வராது. அந்த மாதிரி அவர் குத்து வாங்கி படுத்திருப்பாரு, திடீர்னு வந்து தூக்கிட்டு வந்து இங்கே சண்டை. எஸ், இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் லாஜிக் படி நான் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஏன் உடனே வந்து ஃபைட் பண்ணேன், ஒரு 4 மணி நேரம் கழிச்சு கூட காலங்காத்தால ஒரு 12 மணிக்கு குத்தி வந்துச்சுன்னா ஒரு 3 மணிக்கு வந்து ஒரு 4 டைம் கொடுத்துருந்தாரு. அதுக்கு நடுவில் வந்து பண்ணிட்டாரு. உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தா தப்பா போச்சு. இந்த வயசு சொன்னோம்னா டைரக்ஷன் கொஞ்சம் அந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு டைரக்ஷன் ஓகேங்க. டைரக்ஷன் ஓகே, எதை கேட்டால் ஆக்டிங் ஓகேங்க. டைரக்ஷன் ஓகேங்க. மிக்சர் பாக்கெட் வாங்கிட்டேன். ஓ, என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். அடுத்து வந்து டைரக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா வந்துட்டு வேற பர்டிகுலராக பார்த்தோம்னா ரைட்டிங்கில் ஏதோ கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்டு ரைட்டிங் வைஸ் எல்லாமே துஷாரா கேரக்டர் தான் ரைட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங். ஆமாம், சொல்ல போனால் வந்துட்டு துஷாரா வந்து வேற லெவல். அந்த மேக்கிங்கே செகண்ட் ஹாஃபில் அப்படியே அல்டிமேட் சேஞ்சில் வந்து வேற லெவலில் கிளைமேக்ஸ். ஆமாங்க, துஷாரா தான் கிளைமேக்ஸ் துஷாராக்கும் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் ஏன் வந்து டேரக்ஷனில் வந்து நல்லா இதாக சொல்கிறேன்னா வந்துட்டு அதாவது 2 பேரும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. யார் 2 தம்பியுமே வந்து குத்திட்டாங்க. பட் வந்து 3வது தம்பி வந்து 2வது தம்பி வந்துட்டு அவ்வளோ கொஞ்சம் இன்னசென்ட் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் அவன் மேலே இருந்த ஒரு லவ்வில் தான் குத்திட்டாங்க. லவ்லங்கிறதுல அவன் மேலே உள்ள பாசத்தில், அதாவது 2வது அண்ணன் மேலே இருக்க பாசத்தில் குத்திட்டாரு. அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஒன்றும் பண்ணல. அதனால் தனுஷ் வந்து குத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்காது. அண்ட் வந்து அதுவே வந்து ஃபஸ்ட்டு தம்பி வந்துட்டு ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக காமிச்சு அவர் வந்து தனுஷ் தான் கொல்லணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அண்ட் வந்து அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் படத்தில் அவன் தான். அண்ட் அதே மாதிரி குத்தி கொண்டுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு துஷாராவை கொல்ல வச்சது வந்து அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு தனுஷ்னால அது வந்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு இவன் வந்து ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணான். ஆனால் வந்துட்டு செகண்ட் தம்பி வந்து ஃபைட்டே பண்ணல. அப்போ அவனை எப்படி தனுஷ்னால கொல்ல முடியும்? அதனால் வந்துட்டு இதுதான் மேக்கிங். இந்த வயசில் வந்து டேரக்ஷனில் வந்து பர்டிகுலராக நல்லா வேலை பார்த்துருக்காரு. சில இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக பெரிய இந்த வயசுல மேக்கிங். எங்கால எஸ்டிஆர் தெரியுமா? எஸ்டிஆர் கண்ணி எஸ். அதனால் வந்துட்டு அந்த பர்டிகுலர் இதனால நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த சாங்கில் துஷாரா வந்துட்டு இந்த உன்னை வந்துட்டு என்ன பண்ணது கூட மன்னிச்சிருவேன், ஆனால் வந்து எங்கள் அண்ணனை உனக்கு வந்து மன்னிக்கவே மாட்டேன் அவங்க 2 பேர்த்தையும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. கேரக்டரைசேஷன் எழுதுனதே வந்துட்டு
அண்ணன் தங்கச்சி 2 பேர்த்தோட இது ஒரே மாதிரி இருக்கும் சிங்க்கு. இவங்க அண்ணனும் தம்பி சிங்க் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு குரூப், இவங்க 2 பேரும் ஒரு குரூப் மாதிரி ஆரம்பத்துல தெளிவா வச்சிருந்தான். இவன் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வருவான், அவன் தம்பியை தூக்கிட்டு வருவான். அப்படியே அதுலயே குரூப் காட்டிட்டே இருப்பான் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் முடியும். ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் பெரிய பாய் மியூசிக். பெரிய பாய் மியூசிக் அந்த சாங் பற்றி தான். சாங்கில் வந்துட்டு என்னடா அது 2 எல்லாரும் வந்துட்டு ஒன்றா ஆடிட்டு இருக்காங்க, சண்டையில் முடிஞ்சுதா, என்ன கொண்டுவேன் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. திடீர்னு என்னன்னா பாட்டில் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க எப்படிரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல்ல சரி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை வந்துட்டு கரெக்டாக வந்து மேக் பண்ணி துஷாரா வந்து கொள்ள வச்சாங்க பாட்டு முடியிறப்ப. அதை அப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து 2ஆவது டைம் பார்க்கும்போது என்ன ஃபீல் வரும்னா வந்துட்டு அந்த பாட்டை பார்க்கும்போது ஒவ்வொருத்தனை கொல்ல போறேங்கிற அந்த ஒரு ரெடி பண்ணி அது அந்த மேக்கிங்கும் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபீல்ல எல்லாரும் ஒரு மாதிரி வெறியில தான் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கோவத்துல அந்த இதுல வந்துட்டு எஸ்ஜே சூர்யா தான் எஸ்ஜே சூர்யா பயங்கரமா அப்படியே வெறியில நல்லா ஆச்சு. அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஆடினாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடினாரு. அண்ட் அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த மேக்கிங். அதான் அந்த மேக்கிங் அந்த சாங் அந்த பிளேஸ்மெண்ட் அந்த சாங் எல்லாமே வந்து வேற லெவல் பக்காவா இருக்கு. ஏய் மாதிரி வருவான். அதே மாதிரி வந்து இதுலயும் டைரக்ஷன் வந்து அதை போட்ட விடாம அதே மாதிரி துஷாரை கொன்னதுக்கு அப்புறமும் வந்து என்னதான் வந்து கோவம் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன் வந்து அண்ணனோட எமோஷன் வந்து கரெக்டாக காமிச்சு அழுது அப்படியே கொண்டுட்டு போய் அப்படி மேக் பண்ணி சூப்பரா அந்த டைரக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இதுல பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்து நல்ல பழைய படத்துல வர மாதிரி அம்மாவே பையனை கொன்றுவாங்க, கொன்னுட்டு அந்த மாதிரி தங்கச்சி அண்ணனை கொண்டுட்டு அழுதுட்டு யூசியலா பாக்குறதா. ஆனா இதுல படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒரே மாதிரி. அந்த ராயன் சாங் வச்சு அந்த குழந்தையோட அப்படியே வந்து ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சது ஒரு வேற ஒரு மாதிரி சூப்பரா. அந்த இவ்வளோ பெரிய அது எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு அந்த அசுரன் படத்தில் வந்துட்டு வெற்றிமாறன் வந்து வச்சிருப்பாரு கிளைமேக்ஸில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அந்த சிரிச்சுட்டு அப்படியே ஜெயிலுக்கு போகிற மாதிரி வந்து சீன் வச்சிருப்பாரு. அதே ஃபீல் தான் எனக்கு வந்து இதுலேயே வந்து கொடுத்துச்சு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பாதி வெற்றிமாறன் பாதி லைட்டிங் ஃபுல்லாக செல்வராக வச்சுட்டாப்ல, டைரக்ஷன் ஃபுல்லாக வெற்றிமாறன் பண்ணிட்டாப்ல, அதனால சொல்லலாம். அண்டு வந்து இது வந்து மறுக்க முடியாத உண்மை தான். இருந்தாலும் வந்துட்டு ஆமா பவர் பாண்டியில ஒரு டிஃபரண்ட் ஷேட் இருந்துச்சுன்னா இதுல ஒரு டிஃபரண்ட் ஷேட் கூட லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். இது வந்துட்டு அப்படியே ரூத்லெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா வந்து இது வந்து இவங்களோட வெற்றிமான ஏதோ கம்பைன் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. பவர் பாண்டி மேலே ஒரு வேளை இருந்துச்சு இந்த மாதிரி லைட்னிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம். பிரகாஷ்ராஜ் எனக்கு என்னமோ வந்துட்டு ஒரு ஒழுங்கா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இந்த பார்ட்ல வந்து எனக்கு அந்த அளவு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாமோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு இதுல நிறைய ஷேடு இருந்துச்சு படத்தோட ஷேடு. என்னன்னா வந்துட்டு வடச்சென்னை படத்தோட காப்பி வந்து என்ன எப்படி இந்த வந்து இவர் தான் பிரகாஷ்ராஜ் தான் வந்து சந்திராங்கிற மாதிரியும் அவங்க தான் மேக் பண்ணி எல்லாத்தையும் கொள்ள வைக்கிற மாதிரி இவனை வச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிருப்ப எல்லாமே பசங்களே வந்து ராஜேந்திரா டேய் இவர்டா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டு படுத்திருந்தது அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு புதுப்பேட்டை படத்துல எப்படி அடிபட்டு கொஞ்ச நாள் இருந்தது ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல போறப்ப ஆடுகளத்துல அந்த கத்தியை தூக்கி வச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. புதுப்பேட்டை வந்ததை விட விவேகம் தான் வேற லெவல். விவேகம் எப்ப வந்துச்சு இதுக்காக நான் வந்துட்டேன் நான் பார்க்கல. அந்த போட்டு தாக்குறாயா பாட்டு பாத்தீங்கல்ல அதுல நெவர் கிவ் அப் ரெண்டு அது சொல்றீங்க. அதுலயும் தலைக்கு கால்ல அடிபட்டு இருக்கும், இதுலயும் டி கால்ல அடிபட்டு வந்துட்டு கட்டையெல்லாம் கட்டி என்னமோ வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஏதோ காட்டுல ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. பெரிய பாய் சம்பவம் உண்மையாலுமே வந்துட்டு எல்லா சாங்குமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா அப்படி. பெரிய பாய் சம்பவத்தை பத்தி எப்படி சொல்லணும்னா ஒரு எப்படி சொன்னோன்னா பெரிய பாய் மியூசிக் கேட்டாலே என்னமோ நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பணக்கார வீட்டுல கேட்கற மாதிரி இருக்கும். கானா பாட்டே பணக்கார வீட்டுல கேட்கற மாதிரி இருக்குன்னா இந்த படம் மாத்திரம். அதுல சந்தோஷ் நாராயணனோட வாய்ஸ் வந்துட்டு கானா பாட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செட் ஆயிருச்சு. அதில் அந்த ஸ்வேதா அவங்க பாடுற பாட்டை கேட்டீங்கன்னா என்னமோ அது வந்துட்டு ஒரு ஹை கிளாஸான ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். வாய்ஸ் இல்லை நல்லா இருந்துச்சு, ஆனால் புதுசாக இருந்துச்சு.
எனக்கு உண்மையா சொல்ல போனோம்னா வந்துட்டு ராயன் படத்துல வந்துட்டு ட்ரெய்லர் பாக்குற வரைக்கும் எனக்கு வந்து அப்படி ஒரு இது ஒண்ணும் இல்ல. ட்ரெய்லர்ல அந்த லாஸ்ட்ல அந்த லைன் வரும் பாருங்க, உசுரே அது வந்தப்ப எனக்கு ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் போய் பார்க்கணும்டா, என்னமோ ஒண்ணுடா டே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல். கெஞ்சி கேட்டேன் சார். உசுரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. இது வந்து ஒரு லவ் ஃபீல் இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை போன 4 பேர் நடந்து போகும்போதே ட்ரெயிலர் நடந்து போகும்போது தெரிஞ்சு வச்சு யாருக்குமே இது வந்து லவ் ஃபீல் கிடையாது. ஆனால் வந்து இதை தாண்டி ஒரு ஃபீலுங்கிறப்போ அந்த ஃபீல் எப்படி தான் இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து அதுக்காக நான் படத்துக்கே போனேன், வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த பாட்டில் அந்த சீன் நல்லா இருந்தது. இந்த படத்துல மேக்கிங்ல இந்த படத்துல ஒரு டைரக்டர் டியா எங்க ஜெயிச்சிட்டாருன்னா, கதை எங்கேயுமே வெளியே பிசுறு தட்டாம படம் பாக்குற முடியும். இது என்ன கதைன்னா எவனுக்கு தெரியாது. ஆமா, நிறைய பேர் இருக்கிறதுலயே இந்த கதை வந்துட்டு இது ஒன்றும் புது கதை இல்லை. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எதுவுமே வந்து கொண்டு வராம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மாத்தி மேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் வருவாங்கிறப்ப இன்டர்வல்ல 3 பேருமே வர வச்சு ஃபைட் பண்ணது. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இப்படிதான் போகும் அப்படிதான் போகும், சேர்ந்துருவாங்களோ இதுருவாங்களோ அப்படிங்கிறது இல்லாம கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் கொண்டுட்டு போவேன், தம்பி தப்பு பண்ணிட்டாங்க, இங்க வந்து கன்ஃபார்ம் கொலை நடக்குங்கிறது வந்து கடைசியில சரி சமசம் பண்ணிட்டாங்க, சரி இதுக்கு மேல 2 பேரும் வந்து சாரி கேட்டாங்க நல்லா ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப வந்துட்டு அப்போ கிடையாது, இப்படிதான் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மேக் பண்ணி கேரக்டர் அப்படியே ஆர்க் வச்சு சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சில விஷயத்தினால வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி டைரக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏன் வந்து வந்திருக்கு, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நிறைய பேர் நல்லா அந்த மாதிரிலாம் சொல்றது ஏன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு என்ன நெகட்டிவா இருக்கலாம் இல்ல, அது நிறைய பேர் டீன்னால இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாருன்னு சொல்லி மேபி ஹேட்டர்ஸ்னால மேபி இருக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். ரெண்டாவது படம் வந்துட்டு கொஞ்சம் சாயில் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் கதை ஒன்றும் பெருசா இல்லைங்கிறதுனால மேபி கதையை சொல்ல போனா இது வந்துட்டு ஒரு புது கதையும் கிடையாது, இது ஒரு புது விதமான ஸ்கிரீன் பிளேயும் கிடையாது. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல முக்கியமான 2 சீன் வச்சிருந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிறதே தெரியுது, டக்குன்னு பிடிச்சிருவாங்க. ஆனா அந்த இடத்துல தான் டைரக்டர் டி ஜெயிச்சிட்டாரு. மேபி ஸ்டோரினால மேபி வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸா சில பேருக்கு பிடிக்கலையோ என்னமோ, இல்லை வந்து சில பேருக்கு வந்து ஆனால் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பிடிக்கல, பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு. ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு 2-3 சீன்லாம் வந்துட்டு இப்படிலாம் நடக்குமான்னு ஒரு இடத்துல கிளிக் ஆகுது. என்னதான் அண்ணன் தம்பினாலும் குத்துற அளவுக்கு போவாங்களா, இதுதான் பாயிண்ட். ஏன்னா எனக்கும் அதே ஃபீல் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்துட்டு அண்ணன் தம்பியை எப்படா கொண்டுருவாங்க, குத்துற அளவுக்கு எவ்வளோ எமோஷனல் ஆகட்டும், அந்த செகண்டா இருக்கட்டும், எவ்வளவு பதட்டமா இருக்கட்டும், குத்துற அளவுக்கு எப்படா போனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவ் ஃபீல், இப்படி குத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக் லைட்டா வந்து ஏன் வந்து இந்த மாதிரி அங்க போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து மேபி லேக் ஆயிருக்கலாம். அந்த ஃபிளாஷ்பேக் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஃபிளாஷ்பேக் இது நல்ல ஃபிளாஷ்பேக் கரெக்டா இருந்துச்சு. இல்ல கரெக்டா இல்ல ஆனா ஃபிளாஷ்பேக் வந்துட்டு அந்த அளவுக்கு தனுஷ் வந்துட்டு இவனை ரொம்ப மோசமாவும் நடத்தல. அதுதான், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவனுக்காக போய் நிக்கிறது, அதனால மேபி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளவு செஞ்ச ஆள் வந்துட்டு இப்படி ஒருத்த செஞ்சோன்னே இப்படி அவன் கூட போயிடலாம்னா அவன் கொல்லக்கூடிய அப்போ வந்து அந்த இதனால மேபி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அவன் எதுக்கு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக பணத்துக்காக தான் போயிருந்தான். ஆனா அது ரொம்ப நம்ம என்னதான் போயிருந்தாலுமே அந்த பாயிண்ட்ல குத்துறதுக்கு எப்படி வந்து மனசு வரும், டக்குன்னு எப்படி அதாவது தூக்கி போட்டு அழுகிறதுக்கு ஓடுறதுக்கு என்ன வேணாலும் சான்ஸ் இருக்கு. பாக்கியம் போட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், ஆப்போசிட்ல வந்து போய் குத்தி இருக்கணும். அதுதான் வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ்ட இருக்கிறது. ஆனா இதை மீறி இப்படி ஒன்று நடக்குமாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு எல்லாத்துக்கும் மிஸ் ஆனதான் மேபி இருக்கலாம். அதனாலதான் சில பேருக்கு பிடிக்கலையா கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த ஃபீல் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த 30 மினிட்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், அந்த ஃபேமிலியை வந்து நமக்கு எமோஷன் கொடுக்கணுங்கிறக்காக அதை அப்படியே மேக் பண்ணி லைட்டாக அப்படியே கொண்டுட்டு போனது வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபீல் அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே இந்த ஃபேமிலி எவ்வளோ தாண்டா இந்த ஃபேமிலி அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கீங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த தகட்டுற மாதிரி இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் இந்த எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இந்த படம் எப்படி சொல்லணும்னா, வெற்றிமாறன் படம் வந்துட்டு ஒரு லெவலில் இருக்குன்னா, வெற்றிமாறன் படத்தையே ஒரு வெற்றிமாறன் படம் வந்து ஒரு 480 ஃபீல வருது, 1080 ஃபீல இருக்கும். அவ்வளோதான். விஷுவல் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது இன்டர்வல் ஃபைட்லாம் வந்துட்டு ஸ்டண்ட் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும், விஷுவல் செமையாக இருக்கும். நல்லா என்ன வெற்றிமாறன் அடிக்க முடியாது, வெற்றிமாறனுக்கு வேற மாதிரி அது. ஆனால் இது வந்துட்டு என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு படமே அப்படியே கொஞ்சம் ஒரு ரிச்சாக இருந்துச்சு. அவ்வளோதான். மேக்கிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்னால ஏதோ ஒன்றில் மிஸ் பண்ணிட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எல்லாத்தினாலே அக்செப்ட் பண்ணிக்கல முடியலங்கிறனாலேயே மேபி வந்து அந்த மாதிரி
ஆயிருந்திருக்கலாம் மேபி. அதான் வந்து இந்த இது பாயிண்ட் நான் பேசணும்னு நினைச்சேன். என்ன பாயிண்ட்னா வந்துட்டு இந்த இதுல ஒரு நிமிஷம், இதுல இன்னொரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரை பத்தி இப்ப முடியும் நம்ம பேசவே உனக்கு உடனே வந்துட்டு எப்போ நடந்துச்சு இது என்னடா யாருக்குமே தெரியல, டக்குன்னு சொன்ன உடனே வந்துட்டு அட பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களாடாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து அது வந்து அப்படி வச்சுதான் வந்து இது. ஆனால் அது என்ன ஒரு இதுனா வந்துட்டு அது அந்த 2 தம்பிங்களுக்கு தெரியவே இல்லை, தெரியாமையே படத்துல வச்சுட்டாங்க. காளிதாசன் தான் ரவுசா இருக்கும். அண்ணன் கிட்ட பேச போனா இல்ல அண்ணன் கிட்ட எப்படி பேச ஃபைட்டை பத்தி பேசல, கிளினிக் ஃபைட் சரியான ஃபைட். அது வந்து ரியாலிட்டியா எப்படி எடுக்கணுமோ அதை தெரிய மாதிரி ட்ரை பண்ணிட்டாப்ல. என்னன்னா நெஞ்சில வந்துட்டு செல்வராமன் கையில தாண்டி நெஞ்சில வந்து கத்தி இறங்கும், கடைசி வரைக்கும் ரத்தமா தான் இருக்கு. அந்த இடத்துல வெற்றிமாறன் எடுத்துட்டு கூடி ரத்தம் அளவா தெரிஞ்சிட்டு இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டாவே தெரிஞ்சது எங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பாட்டு பிடிக்கல.